பேக் டு டிஎன் கேமர் தமிழ். இன்றைக்கி இந்த வீடியோவில் நம்ம என்ன கேம் ஆட போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பெட் வார்ஸ். நம்ம வந்து பிளாக் மேன் கோல் ஆடுறோம். பிளாக் மேன் கோ இது வந்து இப்போ நம்ம ரோப்ளாக்ஸ் ஆடி வந்து போர் அடிச்சு போச்சு. ஸோ வந்து பிளாக் மேன் கோ அப்படிங்கிற கேம் ஆட போகிறோம். நம்ம வந்து பிளாக் மேன் கோவில் வந்து இன்றைக்கி ரோப்ளாக்ஸ் மாதிரி நிறைய கேம்ஸ் இருக்கும். இதில் வந்து நம்ம இன்றைக்கி பெட் வார்ஸ் ஆட போகிறோம். உங்களுக்கு பெட் வார்ஸோட கான்செப்ட் நல்லாவே சொல்கிறேன். மைண்ட் கிராஃப்டில் வந்து நீங்கள் ஃபஸ்ட்டு வுட்டு கட் பண்ணிட்டு ஒரு வீடு மாதிரி கட்டுவீங்க பார்த்தீங்களா. உங்கள் வீட்டில் வந்து நீங்கள் ஒரு பெட்டு வச்சுருப்பீங்க. நீங்கள் வந்து நீங்கள் அவங்க பெட்டில் வந்து ரீஸ்பான் பண்ணி செட் பண்ணிங்கன்னா நீங்கள் செத்தாலுமே உங்கள் பெட்டு எங்கே இருக்கோ நீங்கள் அந்த இடத்துல ரீஸ்பான் ஆகுங்க பார்த்தீங்களா. அதே கான்செப்ட் அந்த கேமு. இப்போ வந்து நம்ம இந்த கேமில் வந்து நம்ம மொத்தமாக 4 டீம் இருக்குது. அந்த 4 டீமும் வந்து சண்டை போடணும். சண்டை போடும்போது வந்து பார்த்திங்கன்னா இப்போ வந்து நம்ம ஆப்போசிட் டீமோட பெட்டை உடச்சிட்டோன்னு வச்சுக்கோங்களேன். அவங்களால வந்து ரீஸ்பான் ஆக முடியாது. அவங்க நம்ம பெட்டு உடச்சிட்டாங்கன்னா நம்மளால ரீஸ்பான் ஆக முடியாது. நம்மளால் அவங்களால ரீஸ் பண்ண முடியாதுன்னா அவங்க எல்லாரையும் வைப் அவுட் பண்ணிவிட்டு நம்ம வந்து ஜெயிக்கலாம். இப்போ வந்து இந்த கேமில் மொத்தமாக 4 டீம் இருக்குது. நம்ம வந்து எல்லோ டீம் ப்ளஸ் வந்து ரெட்டு ப்ளூ க்ரீன் டீம் இருக்குது. சரி வாங்க நம்ம வந்து ஃபஸ்ட்டு இங்கே வந்தோன்னா இங்கே வந்து பவு இருக்குது. ஓகே பவு அப்புறம் வந்து இங்கே 4 காயின் இருக்குது. யாருமே இல்லை. டெஸ்ட்டில் ஏதாவது வைக்கிறியா? இவங்க வந்து பெட்டை கவர் பண்ணிருக்காங்க. பெட்டு கவர் பண்ணுறது ரொம்ப முக்கியம். பெட்டை கவர் பண்ணேன்னு வச்சுக்கோங்களேன். ஆப்போசிட் டீம்லேருந்து வந்து ஒரே முடியாக முடிச்சு விட்ருவாங்க. சரி நம்மக்கிட்டே இப்போ வந்து இதுதாங்க இருக்குது. கோல்டன் ஸ்வாட் தான். டைமண்ட் ஸ்வாட் வேணும்னா எமரால்டு வேணுமா? எமரால்டு இது வந்து டைமண்ட் ஸ்பானர் கேஸ். ஏதோ டைமண்ட் இருக்குது. பரவாயில்ல எடுத்துக்கலாம். ஸோ கைஸ் க்ரீன் டீம் இருக்குது. வாங்க க்ரீன் டீமோட பெட்டு எங்கே இருக்குதுன்னு கண்டுபிடிச்சி. ஐயோ ஏமா ஜி யாரா நான் ஜஸ்ட் மிஸ். நான் கீழே விழுந்துருப்பேன். கீழே விழுந்தால் கையில் வச்சுருக்கிறதெல்லாம் போயிடும். நல்ல வேலை. ஐயோ ஒரு பிளாக் கூட போட மாட்டிங்களாடா ஐயோம்மா. வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். சரி வாங்க போகலாம். சரி போகலாம். பெட்டு வந்து பார்த்தீங்கன்னா க்ரீன் டீமோட பெட் அங்கே இருக்குது. பார்த்தா ஒரு க்ரீன் பாய் நம்ம முன்னாடி கத்தி எடுத்து வீசுகிறான். கத்தியோட எடுத்து வீசுகிறா உன்னை சும்மா விட மாட்டேன். ஓகே செத்தானுங்க க்ரீன் டீம். அங்கே பாருங்க அச்சு செத்துட்டு ரீஸ் பண்ண வரானுங்க. டைமண்ட் என்னடா இத்தனை டைமண்ட்ஸ் பண்ண இருக்குது. ஓகே பெட்டை டெஸ்ட்ராய் பண்ண வந்துட்டோம்ல ப்ரோ பிளேயர். போய் ஃபஸ்ட்டு டெஸ்ட்ராய் பண்ணுவோம். பேஸ் ரொம்ப டைம் ஆகுது. பிக்காக் கம்பல்சரி வேணும். அதுக்குள்ள நம்மளை அச்சு காலி பண்ணுறாங்க. நம்ம இடத்துக்கே ஓடிடலாமா? ரொம்ப டைம் ஆகுது கேஸ். என்கிட்ட பிக்காக்ஸ் கூட இல்லை. என்ன பண்ணுறது? இவங்க பேஸ்லேயே காயின் கலெக்ட் பண்ணிடலாமா? சரி இங்கே ஏதாவது இது வாங்குவாங்க. அவங்க இடத்துல வாங்குறோங்க. பைத்தியம் மாதிரி எதுவுமே பண்ணாமல் இருக்காங்க. ஓகே இங்கே தான் போய் வாங்குவோம். பிக்காக்ஸ் வாங்குவோம். இங்கே போய் 16 காயின்ஸ் இருக்குது. இவங்களோட பேஸ்லேயே இப்போ இவங்களுக்கே தெரியாமல் வாங்குறோம் பாருங்கள். எவ்வளோ பெரிய புத்திசாலின்னு பாருங்கள். 8 காயின்ஸ் அவ்வளோதான். இப்போ சாவ போகிறானுங்க ஒருத்தவனும். அச்சு உடனே பெட்டை ஓட அவ்வளோதான். ஓட ஐயோ அடிக்கிறாங்க. ஹெல்த் இல்லை முடியும். ஆனால் இப்போ என்கிட்ட ஸ்வாட் வச்சு கில் பண்ண முடியும். இப்போ கில் பண்ணாலும் ஒரு யூஸும் இல்லை கைஸ். அவங்க டக்குன்னு ரீச் பண்ணி நம்மள வந்து கில் பண்ணி விட்ருவாங்க. நம்ம டக்குன்னு போயிட்டு முதல்ல ஏமாமா சாங்க போட பிரேக் அதுக்குள்ள நான் செத்துருவேன். கன்ஃபார்மாக இப்போ நான் செத்துருவேன். எனக்கு சுத்தமாக ஹெல்த்தே இல்லை. என்னடா ஒன்று தாங்க இருக்கு. ஆனால் ஹெல்த்தே ஏற்றும். ஐயோ ஏய் நான் ஹெல்த்தே இல்லை. என்ன வந்து அடிக்கிறேன் எப்போ க்ரீன் கலர். ஆமாம்மா இல்லை எல்லோ டீம் பைத்தியம் காப்பாற்றுறேன். ஹெல்த்தே இல்லைடா. ஐயோ இப்படி பண்ணுறாங்க. கையில் வச்சுருக்கா அது டைமண்ட் பிக்காக்ஸ் போயிடுங்க. அதனால தாங்க பார்க்குறேன். அப்படி இல்லைன்னா வந்து நம்ம எப்பயோ முடிச்சிருக்கலாம். சரிங்க பார்க்கலாம். பயமாக இருக்கு இந்த டீமில் போய். ஓகே 2 ஏறு உடச்சுடலாம். போடு எவ்வளோ ஹெல்த்து கம்மியாக இருந்தாலும் நான் தானே ப்ரோ பிளேயர். ஈஸியாக முடிச்சுடுவேன் இந்த பெட்டை. உடைடா அவ்வளோதான் கேஸ். நம்ம வந்து க்ரீன் டீமோட பெட்டை உடச்சி விட்டாச்சு. வாங்க போகலாம். ஜோப்பா நம்ம இந்த கேமில் முடிச்ச உடனே நமக்கு வந்து மைண்ட் கிராஃப்ட்டும் போடுவோம். மைண்ட் கிராஃப்ட் வந்து கொஞ்ச நேரம் ஆடும்.
மைன்கிராஃப்டில் வந்து புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ண பார்த்தீங்கன்னா புதுசாக ஒரு வேர்ல்டு க்ரியேட் பண்ணி அதில் ஆடலாம். பழைய வேர்ல்டு ஆடுறது எல்லாமே எடுத்தாச்சு. இருந்தாலும் அந்த வேர்ட் போடுவேன். ஓகே கேஸ், நம்ம வந்து க்ரீன் டீமோட பெட்டு டிஸ்ட்ராய் பண்ணியாச்சு சக்ஸஸ்ஃபுல்லி. ஆனால் எனக்கு ஹெல்த்து தான் ரொம்ப கம்மியாக இருக்குது. இப்போ அந்த க்ரீன் டீமை வந்து வைப் அவுட் பண்ணோம். இங்கே ஆளுங்க இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த க்ரீன் டீம் அடிச்சு காலி பண்ணால் க்ரீன் வந்து இன்னும் ரெண்டு பேர் தான் இருக்காங்க. ஒருத்தவங்க தான் இருக்காங்க க்ரீன் டீம். அவன் அங்கே இருக்கான். இவனை மட்டும் முடிச்சு விடணும் கைஸ். பார்க்கலாம். கையில் பவு இருந்து வச்சுக்கோங்களேன். இங்கேருந்து ஏன் பண்ணி முடிப்பேன். என்கிட்ட பவு இல்லை. என்ன பண்ணுறது? எல்லோ டீம் அங்கே இருக்கான் கைஸ். கைஸ் அங்கே இருக்கான் கைஸ் க்ரீன். இது எப்படி அது மேலே ஏறுறாச்சு? நான் போய் ஒரு பவு மட்டும் கிராஃப்ட் பண்ணிடலான்னு இருக்கேன் என்னோட இடத்துக்கு போய். இது யார் அவன்? எல்லோவா கைஸ்? இது நம்ம பேர் வந்தானே? ஆமாம். இங்கே வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். இங்கே போயிட்டு ஒரு பவு மட்டும் வாங்கலாம். பவு ஆர்டர் வச்சுருக்க மாட்டாங்க, அது கூட தெரியல. டைமண்ட் அப்கிரேடட் டு level 2. ஓகே, 13 டைமண்ட் இருக்குது. எதுக்குன்னு தான் தெரியல. அவ்வளோதான் கைஸ். க்ரீன் வைப் டவுட் எவனோ க்ரீனை மொத்தமாக முடிச்சுட்டான். நெக்ஸ்ட் நான் போய் ப்ளூவை டிஸ்ட்ராய் பண்ணி நம்ம வந்து விக்டரி எடுக்கலாம். ப்ளூ வந்து நம்ம இப்போ அடிச்சு காலி பண்ணலாம் கைஸ். ப்ளூ வந்து நான் கொடுக்கலாம். ப்ளூ ஃபஸ்ட்டு எங்கே இருக்குது? இங்கே இருக்குது. ப்ளூ 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 அவ்வளோதான். சைலண்ட்டாக இருந்தாச்சு. ப்ளூவோட அடிச்சு ப்ளூ அதுவும் அங்கே இருக்குது போல். எடுத்துரும். வெறும் 5 தாங்க இருக்குது. ரொம்ப கம்மி. பரவாயில்ல. நம்ம போய் ஒளிஞ்சிருந்து டிஸ்ட்ராய் பண்ணலாம். ஒளிஞ்சிருந்து நம்ம டிஸ்ட்ராய் பண்ணலாம் வாங்க. ஐயோ நிறைய பேர் இருக்காங்களே. அவ்வளோதான். எல்லாம் பார்க்குறேன். எல்லாம் பாருங்க. நிறைய உங்கள் பெட்டை டிஸ்ட்ராய் பண்ணிட்டேன். ஆமாம்மா அடிக்கிறானுங்க. ஒன்று தாங்க தெரிவிக்க முன்னாடி ஹெல்த்து. அடப்பாவி. எப்படியோ ஒன்று நம்ம செத்தாலும் பரவாயில்ல. நம்ம ப்ளூவை முடிச்சு விட்டாச்சு. வாங்க. ஐயோ கையில் இருக்க பொருளாக போயிடுமே கைஸ். இப்போ வந்து நான் கோல்டன் ஸ்வாட் வச்சுருந்தது வந்து அயன் ஸ்வாட் ஆகிடுச்சு. ஷட். ஓகே, இது வாங்குவோம். இது இது இங்கே போதும். இப்போ வந்து வேறு ஏதாவது பார்ப்போம். டைமண்டுக்கு தான் வாங்குறது. டைமண்டுக்கு ஒன்றுமே யூஸ் ஆகாதா? என்கிட்ட இது இருக்கு. 13 டைமண்ட் இருக்கு. இங்கே இருக்கு பாருங்க. அட்டாக் ஸ்பீடு என்னதுங்க அது? ஹெல்த்து. எப்பா ஹெல்த்து ஃபுல்லாகிடுச்சு கைஸ். நெக்ஸ்ட்டு வந்து வேறு என்ன வாங்குறது? அட்டாக் ஸ்பீடு வந்துருச்சு. அட்டாக் ஸ்பீடு ப்ளூ வைப் டவுட். நெக்ஸ்ட்டு வந்து ஒரே ஒரு டீம் தான் இருக்குது. அது வந்து ரெட்டு கைஸ். ரெட்டு மட்டுமே முடிச்சு விடலாம். ரெட்டு மட்டும் முடிச்சிடலாம் வாங்க. ரெட்டு எங்கே இருக்குது அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுவா ரெட்டு. வாங்க ரெட்டாவது போய் முடிக்கலாம் வாங்க. என்னது இது? போடு. என்னடா ஜம்ப் பண்ணி தப்பியா? என்னங்க அவன் பைத்தியம் மாதிரி பண்ணுறான். அவன் நம்ம ஒன்றுமே பண்ண முடியல. வந்துட்டோம் கைஸ் ரெட்டோட ஸ்பானுக்கு. அங்கே தான் இருக்குது தெரியுதா ரெட்டோட ஸ்பானு. ஓகே, நம்ம போய் ரெட்டை வந்து உங்கள் வைப் அவுட் பண்ணி விடலாம். உங்கள் ஃபுல்லாகவே இன்ஸ்டோன் தான் யூஸ் பண்ணியிருக்காங்க. சூப்பர் கைஸ். உங்கள் சமலுக்கு நம்ம அடிக்கிறான். போட்டு நாய். இல்லை அவன் ஆப்போசிட் ஆள். என்னோட ஆளாக இருந்தால் அவனால் அடிக்க முடியாது கைஸ். ரெட்டுக்கிட்ட அசிங்கமாக தோத்துட்டேன் கைஸ். கையில் ஒரு ஆர்மரும் இல்லை. நானே தோத்துட்டேன். நீங்கள் முடிச்சிருவீங்களா? அவ்வளோ பெரிய கிடையாது. 10 நெக்ஸ்ட் வந்து இங்கே 8 இருக்குது. இப்போ வந்துட்டு டைமண்ட் இது வாங்க. காசு அப்படி ஒரு 9 டைம்ஸ் இருக்குது. இதை கலெக்ட் பண்ணிட்டு ஃபஸ்ட்டு பேர் இந்த டைமண்ட் இது வாங்க. அவ்வளோதான். பவு ஓகே கைஸ். நம்ம பவ்வே யூஸ் பண்ணுறது இல்லை. இப்போ நான் லாங் ரேஞ்சிலேருந்து எல்லாரையும் போட்டு தள்ளி போய் முதல்ல இந்த பெட்டை டிஸ்ட்ராய் பண்ணணும். இருங்க. அப்படி இந்த எமரல்ட் ஸ்பானிங் எங்கே தான் வச்சுருக்கானுங்கன்னே தெரில கைஸ். அந்த எமரல்ட் தான் கிடைக்கவே மாட்டேங்குது. எமரல்ட் கிடச்சிருந்தா கூட பரவாயில்ல. ரெட்டி மங்கோட்டம் இருக்கா? ஏன் பண்ணுவோம். பூடு அவ்வளோதான். ஒரு அடி வாங்கிட்டு ஓடுறான் கைஸ். குளிர்ந்து அடி இங்கே வந்துட்டான். அம்மா எல்லோ அடி நாயே பக்கத்தில் வர. அவன் அயன் ஆர்மர் போட்டிருக்காங்க கைஸ். இருங்க, ரெட்டு மட்டும்தான் இருக்கானுங்க. ரெட்டு பேர் முடிச்சோன்னு வச்சுக்கோங்களேன், நம்ம மேட்சே முடிச்சிடலாம். இது ரெட்டு. என்ன இது எவ்வளோ டைமண்டு? 19
ஸ்பானிங் இங்கே வந்து பவு வச்சு ஏம் பண்ணி உனக்கெல்லாம் முடிக்கலாம். போடு நெட்டி அடி சொல்லி அடி அவனை சொல்லி போடு போடு ப்ளீஸ் போடு. ஓகே ஓகே. தம்பி நீ அவங்களவே முடிச்சு போட, நான் போய் இந்த பெட்டை முடிக்கிறேன். சரி வாங்க இந்த பெட்டை போய் அடிச்சு நொறுக்கும். பெட் எங்கே இருக்கு? இங்கே இருக்கு பெட் ஐட்டம். செத்துறாங்க. இப்போ என் கையில் தான் சாவ போகிறாங்க. பெட்டு இப்போ இவன் எப்படி யூஸ் பண்ணானா? பெட்டு தான் உடச்சிட்டேன். போடு. என்ன முடிச்சிட்டான். இன்னும் ஒரே ஒருத்தவன் தான் இருக்கான். அவ்வளோதான். என் டீம்மேட் அவனே முடிச்சிட்டான். மேட்சே முடிஞ்சுது. பேக் டு லாபி. ஓகே கேஸ், நம்ம வந்து 10 மினிட்ஸில் பெட்வார்ஸோட ஃபஸ்ட் மேட்ச் முடிச்சிட்டோம். நம்ம வந்து இப்போது மைண்ட் கிராஃப்டில் வந்து ஒரு வேர்ல்டு ஆடலாம். ஓகேவா? ஓகே கேஸ் வாங்க. ஓகே கேஸ், இது வந்து மைண்ட் கிராஃப்டில் ஒரு புது வேர்ல்டு. அதனால் முடிஞ்சளவு கொஞ்சம் ரிசோர்ஸஸ் வந்து பார்த்தீங்கன்னா கலெக்ட் பண்ணிட்டேன். நைட் ஆகிடுச்சு. இது வந்து பார்த்தீங்கன்னா பீஸ்ஃபுல் மோடில் நினச்சிருக்கு. ஆனால் ஜாம்பிஸ் தொல்லை வந்து நமக்கு இருக்காது. ஓகே, நம்ம வந்து இது என்ன பண்ணுவோம், இங்கே வச்சுட்டு கையில். ஓகே, நம்ம வந்து இப்போது அங்கே வந்து ஒரு மஷ்ரூம் ஐலாண்ட் இருக்குது. நம்ம மறுபடியும் இந்த மஷ்ரூம் ஐலாண்டுக்கே போகலாம். இந்த மஷ்ரூம் ஐலாண்டில் தாங்க நான் நிறைய விஷயம் வந்து கலெக்ட் பண்ணேன். மறுபடியும் அங்கேயே போகலாம். போவோம் வாங்க. சுகர் கேன் இருக்குது. பீஸ்ஃபுல் மோடுங்கிறனால எனக்கு பசி எடுக்காது. இது நல்ல விஷயம். பீஸ்ஃபுல் வாங்க இங்கே ஏறுவோம். இங்கே பாருங்கள் இது எவ்வளோ மஷ்ரூம் இருக்குதுன்னு. இந்த உடச்சோன்னு வச்சுக்கோங்களேன், பஞ்சமே இல்லை நமக்கு சாப்பிட. வாங்க இந்த இதை வச்சு உடைப்போம் எல்லாத்தையும். ஆனால் மஷ்ரூம் கிடைக்கணும், உடைக்காது. நம்ம மஷ்ரூம் உடைக்க கிடைக்குதா? கிடைக்கல கைஸ். இதோ இப்போ கிடைக்குது. இதை உடச்சா கிடைக்குது. இதை உடைப்போம். இதை உடைத்தா கிடைக்கிறது சான்சஸ் ரொம்ப கம்மி போல். கிடைச்சிது, இப்போ கிடைச்சிது. இதை உடைத்தா கிடைக்கல. சரி இதை ட்ரை பண்ணி பார்ப்போம் வாங்க. கிடைக்கவே மாட்டேது. எப்போ தான் மார்னிங் முடியும்னு வேறு தெரில. சரி வாங்க, ரெட் மஷ்ரூம் சாப்பிட்றா. சமைக்காமல் சாப்பிட மாட்டான் போல. சரி ஓகே. எப்போ மார்னிங் ஒன்று வேறு தெரில. இந்த மஷ்ரூம் ஐலாண்ட் ரொம்பலாம் பெருசு இல்லை கேஸ். அவ்வளோலாம் பெருசுன்னு சொல்ல முடியாது. போட் செஞ்சு அங்கங்கே ட்ராவல் பண்ணலாமா? அங்கே ஒரு மஷ்ரூம் அந்த இடத்துக்கு போகலாம் வாங்க. அங்கே போய் மஷ்ரூம் கலெக்ட் பண்ண போறியா ப்ரோன்னு கேட்டால் வாய்ப்பே இல்லை. வாங்க போகலாம். ஓகே, வரும் வந்துடும் கைஸ். இங்கே வந்தோன்னா இங்கே வந்து பார்த்தீங்கன்னா இந்த ட்ரீ பாருங்களேன், டிஃப்ரெண்ட்டாக இருக்குது கைஸ். இந்த மாதிரி இருக்கக்கூடாது கைஸ். ஏய் அம்மா, என்ன வேர்ல்டு இது? சீடா கைஸ். இந்த மோடில் ஹெர்போரியன் இருப்பானோ? மோடுங்கிற பாருங்க. இந்த வேர்ல்டு மோடுன்னொடனே மோடு ஏதாவது டவுன்லோட் பண்ணிட்டு நீ ஏமாத்துறியா ப்ரோன்னு? இல்லை கைஸ், அடித்து சொல்கிறேன். இல்லை கைஸ், மோடு இல்லை கைஸ். இது நான் உடைக்காமல எப்படி இல்லை உடஞ்சிது? What the hell? சரி குவாட் இருக்கு, ஏதாவது கலெக்ட் பண்ணலாம்.
பண்ணால் கலெக்ட் பண்ணுவானா அப்படின்னுட்டு வீடியோ பண்ணிகிட்ருக்கோம். மார்னிங் விடியுது கைஸ். வாட் அ கேம். மாமா முழுகின்னு இருக்கோம் கைஸ். இது சன்செட் செம்மையாக இருக்குது கைஸ். வாவ். வந்தோன்னு வச்சுக்கோங்களேன். வா சூப்பர். ஓகே கைஸ், பை.